மதுரா விஜயம், இது நூல்கள் நூல் மற்றும் ஆசிரியர். கங்காதேவி, மதுரா விஜயம் எழுதியவர் கங்காதேவி. பிருத்திவிராச ராசோ, இது லாஸ்ட் பிசி கொஸ்டின். சந்த் பார்த்தை. ராஜதரங்கிணி கல்கனார். கீதா கோவிந்தம் ஜெயதேவர். இந்த ராஜதரங்கிணி என்ன வரலாறை கூறும் நூல்? காஷ்மீருடைய வரலாறை கூறும் நூல் கேட்பாங்க. இது காஷ்மீர் வரலாற்றை கூறும் நூல் எதுன்னு கேட்பாங்க. ராஜதரங்கிணி. ஆன்சர் 2, 3, 4, 1 ஆப்ஷன் டி. அடுத்து பாருங்க, தபகத் இ நஸ்ரி யார் நூல்? இது தவறானதே கேட்டிருக்காங்க. மின்கஸ் உசிராஜ், கரெக்ட் தான், கரெக்ட். இது தாஜ் உல் மாசிர் ஹசன் நிசாமி, கரெக்ட். தாரிகி பெரோஷாகி ஜியா உத்பரணி, அதுவும் கரெக்ட். தபகத் இ அக்பரி யாரு? நிஜாமுதீன் அக்பர். இவர் அபுல் பாசல் எழுதியது அயனி அக்பர். அக்பர் நாமா 2 எழுதியிருப்பாரு. இதில் 2 பேர் இருப்பாங்கல்ல, அபுல் பாசல், அபுல் பைசல், அபுல் பைசி. இந்த அபுல் பாசல் தான் வந்து அயனி அக்பரி அக்பர் நாம எழுதுவார். அபுல் பைசிங்கிறவர் பாரசீக மொழியில் மொழிபெயர்ப்பார் நானே நூல்களை ஃபுல்லாக. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா வராது, 4 டி மட்டும் வராது, மற்றெல்லாம் கரெக்ட். இது அப்படியே படிச்சிருங்க, இதெல்லாம் கொஸ்டின் கேட்பாங்கம்மா, நிறைய பேர் மறந்துடுவோம். இது மனப்பாடம் பண்ணிடுங்க அப்படியே 3யுமே. முகமது கஜினி சோமநாதபுரம் படையெடுப்பு பற்றி துல்லியமாக தகவல்களை வழங்கியவர் யார்? யார் சொல்லியிருப்பா? அல்பெர்னி. அல்பெர்னி ஒரு முகமது கஜினி காலத்தை சேர்ந்த 2 பேர். ஒன்று அல்பெர்னி, இன்னொன்று பிர்தௌசி. 2 பேர் இருப்பாங்க. இவங்க 2 பேர் யார் காலம் சேர்ந்தவங்கன்னு கேட்டாங்கன்னா கஜினி காலம். பிர்தௌசி, அல்பெர்னி. சரிங்களா? அடுத்து 1905 வங்க பிரிவினையின் போது ரக்ஷா பந்தன் விழாவை பெருமளவில் மக்களை பங்கேற்க செய்தவர் ரவீந்திரநாத் தாகூர். இது லாஸ்ட் டிஎன்பிசியில் குரூப் 4ல் கேட்ட கொஸ்டின். இது ரவீந்திரநாத் தாகூர் 1905 வங்க பிரிவினை. எப்போ இந்த ரக்ஷா பந்தன் ஆக்சுவலாக யார் காலத்தை சேர்ந்ததுன்னு கேட்டாங்கன்னா ராஜபுத்திரர்கள். பிருத்திவிராச ராசோ காவியம் இருக்குல்ல, அவங்க காலம் ராஜபுத்திரர்களை சேர்ந்தது. இதை இன்ட்ரடியூஸ் பண்ணவர் ரவீந்திரநாத் தாகூர். ரவீந்திரநாத் தாகூர் 1905 வங்க பிரிவினை அப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணுவார்.